நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோடைய பயோகிராஃபின்னு எல்லாரும் தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, சிங்கப்பெண்ணே அண்ட் மகாநதி சீரியல் கங்காவை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. சிங்கப்பெண்ணு சீரியலாக இருக்கட்டும், மகாநதி சீரியலாக இருக்கட்டும், ரெண்டு சீரியலுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் கிடைச்சிருக்கு இந்த சீரியலுக்கு. இந்த சீரியலில் வர ஒவ்வொரு கேரக்டருமே தனித்தனியான ரசிகர்கள் பட்டாளம் இருக்கிறதுனால அந்த வரிசையில் இடம் பிடிச்சவங்க தான் சிங்கப்பெண்ணே ஜெயந்தி. இந்த கேரக்டர் ரொம்பவே ஸ்ட்ராங்கான கேரக்டர். நடுவில் வந்தாலும் ரொம்ப சூப்பராகவே வந்திருக்குன்னு சொல்லலாம். இதில் இவங்க டைலரா வருவாங்க. ரியல் லைஃப்லயும் இவங்க டைலராங்க. ஆமாங்க, இவங்களுடைய பாட்டு வீட்டுக்குலாம் போகும்போது அங்க தையல் மிஷின்லாம் இருக்கும், அவங்க தைப்பாங்களாம். ஸோ இந்த சீரியல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சட்டில்டான கேரக்டர் பண்ணிருப்பாங்க. ரொம்ப போல்டா எல்லாருக்குமே உதவுற மாதிரி. குறிப்பா இந்த சீரியலோட ஹீரோயினான ஆனந்தி கேரக்டருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவான ரோல் பண்றதுனால இவங்களுக்கும் நிறைய சப்போர்ட்டிவ் கிடைச்சிருக்கு இந்த சீரியல் மூலமா. இவங்க எங்க போனாலும் ஜெயந்தி ஜெயந்தி அப்படின்னு சொன்னா ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த வகையில ஜெயந்தி யாரு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இவங்க ஒரு பக்காவான மதுரை பொண்ணு, தமிழ் பொண்ணுங்க. சூப்பராகவே தமிழ் பேசுவாங்க. ஏன் தமிழ் பொண்ணுங்களுக்கு சீரியல் வாய்ப்புகள் கிடைச்சாலும் சைடா தான் கிடைக்குது. ஆனா என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு கண்டிப்பா மெயின் ரோல் கிடைக்கணும், லீட் ரோல் நடிக்கணும். அது மூலியமா நிறைய பேருக்கு நான் ரோல் மாடலா ஆகணும் அப்படின்னு ஆசை தான் இவங்களுக்குள்ள இருந்திருக்கு. இந்த ஆசை இப்ப நிறைவேறி இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஆமாங்க, சிங்கப்பெண்ணு சீரியல் மட்டும் இல்லாம ரியல் லைஃப்லயும் இவங்க சிங்கப்பெண்ணா தான் இருந்திருக்காங்க. ஏன்னா சின்ன வயசுல இருந்து இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் படிச்சிருக்காங்க. இவங்க மதுரையில பிறந்து வளர்ந்துருக்காங்க. அங்கதான் படிப்புலாம் முடிச்சிருக்காங்க. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் இவங்க படிச்சிருக்காங்க. இவங்க அம்மா இவங்களுக்கு ரொம்ப பெரிய ரோல் மாடலாம். அதுக்கு காரணம் இவங்களுக்கு, அதாவது இவங்க டிஎன்பிஎஸ்சி குரூப்ல எப்படியாவது பாஸ் பண்ணணும், கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும்ட்டு கொரோனாக்கு முன்னாடி வரைக்கும் நினைச்சு கிளாஸ்லாம் போயிருக்காங்க. இவங்க அம்மா இவங்க படிக்கிறதுக்கு முன்னாடி 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் போஸ்டிங்கே வாங்கினாங்களாம். அதனாலதான் இவங்களும் எப்படியாவது நம்ம கவர்மெண்ட் ஜாப் போகணுன்ற ஆசையோட இருந்திருக்காங்க. ஆனா இவங்களுக்கு அந்த கொரோனா மொத்த பிளானையுமே சொதப்பிட்டு இருக்கு. ஏன்னா கொரோனால வீட்லயே இருந்து சமைக்கிறது, துணி துவைக்கிறது, வீட்டு வேலை பார்க்கறது, போட்டோ ஷூட் எடுக்கிறது, இது போல விஷயங்கள்லாம் இவங்க பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது மூலமா ஒரு கால் வருது. அதாவது இவங்க சென்னைக்கு புதுசுனே சொல்லலாம். இவங்க அம்மாக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சுதான். அதனாலதான் ஃபேமிலியோட ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு சின்ன தங்கச்சியும் இருக்காங்க. இவங்க தங்கச்சி இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாம். ஆனா இவங்க தான் கொஞ்சம் ஜெலஸ் ஆனவங்களாம். அது மட்டும் இல்லாம இவங்க எதையுமே சீக்கிரமா விட்டு கொடுக்க மாட்டாங்களாம். ஆனா இவங்களுடைய தங்கச்சி ரொம்ப பொறுப்பான பொண்ணாங்க, விட்டு கொடுப்பாங்களாம். ஆனா இவங்களும் ரொம்ப பொறுப்பானவங்க தானாம். இவங்க பாத்தீங்கன்னா அவங்க தங்கச்சியை பாத்துக்கிறது, அப்பா அம்மா எல்லாரையும் பாத்துப்பாங்களாம். இவங்க யாரையுமே நம்ப மாட்டாங்களாம். குறிப்பா ரிலேட்டிவ்ஸை நம்பவே மாட்டாங்களாம். இவங்களுடைய ஃபேமிலி ரொம்ப ரொம்ப சின்ன ஃபேமிலியாம். இவங்க மேல வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பேர் இவங்களை சுத்தி இருக்காங்களாம். அதாவது நிறைய கூட்டு குடும்பங்கள் நல்லா இருக்கணும் அப்படிலாம் நினைச்சாலும் எனக்கு கமைச்ச வாழ்க்கை பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு நெகட்டிவ் வைபா இருக்கிற பீப்புள்ஸ் தான் இருந்தாங்க. அதனாலதான் நான் யாரையும் நம்புறது இல்ல. குறிப்பா இவங்க காலேஜ் டைம்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தனிமையை விரும்பியிருக்காங்க. தனிமையில தான் இருப்பாங்களா. இவங்களுக்கு பெண் தோழிகளை விட ஆண் நண்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப அதிகமா. அதனாலதான் என்னவோ சீரியல்ல இவங்க ரொம்பவே சகஜமா ஒரு நட்பு ரீதியாவே அங்க இருக்கிற எல்லா ஆண்கள்கிட்டயும் பழகுறாங்களாம். அது ஆஃப் ஸ்கிரீனா இருக்கட்டும், ஆன் ஸ்கிரீனா இருக்கட்டும், எல்லார்கிட்டயும் ரொம்ப அன்பாவே நடந்துப்பாங்களாம். சொல்ல போனா காலேஜ்ல இவங்க திரும்பி பார்த்தா அப்படியே எல்லாரும் சைலண்ட் ஆயிடுவாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு டெரர் பீஸாவும் இருந்திருக்காங்க. இப்பவும் பாத்தீங்கன்னா இவங்க சென்னையில தனியா தான் இருக்காங்களாம். அதாவது ஒருவேளை சாப்பிட்டியான்னு கேட்கறது கூட யாரும் இல்ல. அதெல்லாம் நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்களாம். இவங்க ரொம்பவே ஒரு சென்சிட்டிவான பர்சன் தான் சொல்ல முடியும். ஏன்னா நிறைய நேரங்கள்ல தனிமையில அழுது குமரி ரொம்ப எமோஷனல் ஆவாங்களாம். ஆனா இவங்களுடைய ஃபீலிங்ஸை யார்கிட்டயுமே சொல்ல மாட்டாங்களாம். ஏன்னா நம்ம கிட்ட பேசுற அந்த கொஞ்ச நேரத்துல எதுக்காக நம்மளுடைய கஷ்டங்களை சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்தணும்ன்ற காரணத்தினால மட்டுமே இவங்க அவங்களுக்குள்ளேயே வச்சுப்பாங்களாம். அதனாலே நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவும் டிப்ரெஷன்லயும் இருந்திருக்காங்களாம். இவங்களுடைய கெரியர்ல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் பார்த்திருக்காங்களாம். அதனாலேயே ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனா இப்ப வள வந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு செவ்வந்தி சீரியல்ல ஒரு ரோல் கிடைச்சிருக்கு. அதாவது என்ன மாதிரி ரோல்னா இவங்களுடைய ஹஸ்பண்ட் இன்னொரு கல்யாணம் பண்ண போறதாகவும் அது இவங்களுக்கு தெரிஞ்சு அந்த கல்யாணத்தை நிறுத்தி இவங்க ரொம்ப போல்டா பேசிட்டு கூட்டு வர மாதிரியான சீன் தான். இவங்க நினைச்சிருந்தா அப்ப அந்த சீனை பண்ணியிருந்திருக்கவே வேணாம். ஆனா இவங்க அந்த கிடைச்ச சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ட்டு அந்த ரோலை ரொம்ப நல்லாவே பண்ணியிருப்பாங்க. அதனாலதான் என்னவோ இவங்களுக்கு சுந்தரி சீரியல்ல பானுன்ற கேரக்டர் பண்ண கிடைச்சது. அதை தொடர்ந்துதான் சிங்கப்பெண்ணு சீரியல்ல ஜெயந்தி கிடைச்சது. ஆனா இதுக்கு இடையில மீனா சீரியல்ல திவ்யா ரோலும், கார்த்திகை தீபம் சீரியல்ல சிங்கரா பல்லவி கேரக்டர் பண்ணிருப்பாங்க. சோ இவங்க எந்த ரோல் எடுத்தாலும் அந்த கேரக்டரா மாறுறது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்குமா. ஆனா இந்த ஜெயந்தி ரோல் எடுக்கும் போது ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டாங்க.
மாட்டாங்களாம். ஏன்னா இவங்க பக்காவா மாடலிங் பண்ணதுனால அங்க வந்து தலையெல்லாம் வலிச்சு ரொம்ப சிரமப்பட்டாங்களாம். ஆனா அந்த ரோலை இவங்க அடாப்ட் பண்ணி நடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மாசம் ஆச்சாங்க. ரொம்ப ரொம்ப ஜாலியான பர்சனாங்க இவங்க ரியல் லைஃப்லயும். இவங்க கிட்டத்தட்ட 4 வருஷம் மாடலிங் பண்ணிருக்காங்க. இந்த காஸ்டிங் இஷ்யூ பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா சொல்ல போனா எல்லா இண்டஸ்ட்ரியிலும் தான் இருக்கு. அது சினிமா மீடியான்னு வரும்போதுதான் பெருசா பூம் ஆகுது. என்ன கூட ஒரு சிலர் கேட்டாங்க. ஆனா நான்லாம் வந்து அது எதுக்குமே ஓகே சொல்லல. என்னோட திறமையை பார்த்து நான் இந்த ரோலுக்கு ஓகேவா இருப்பேனான்னு பார்த்து கேட்டுட்டு மட்டும் தானே போவேனே தவிர மற்றபடி எனக்கு ஓகே இல்லை நான் ஏன் போறேன் அந்த மாதிரி எல்லாருமே இருந்துட்டா ஓகேவா இருக்கும் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிள் பர்சனாகவும் இருக்காங்க. என்னன்னா இந்த இந்தியால ஒரு விஷயம் மாறணும்னா அது என்னன்னு கேட்டா அபியூசஸ் தான். பெண்களுக்கு நிறைய அநீதிகள் நடக்குது. குறிப்பா எல்லாத்தையுமே கடந்து வர பெண்கள் இந்த அபியூசஸ்ல இருந்து மட்டும் கடந்து வரவே முடிய மாட்டேங்குது. சொல்ல போனா இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்களா அவங்க எப்படியாவது தடுத்து அதுல இருந்து வந்துடுறாங்க. ஆனா சின்ன குழந்தைங்களுக்கு நடக்கிற இந்த அபியூசஸ் கண்டிப்பா மாறணும். இந்தியாவில மாற வேண்டிய ஒரே விஷயம் பெண்களுக்கு நடக்கிற அபியூஸ் தான் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருக்காங்க. இப்ப வரைக்கும் இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவா தான் பண்ணிட்டு வராங்க. ஆனா இவங்களுக்கு நெகட்டிவா பண்றது ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் எந்த ஒரு ரிஜெக்ஷனுமே பார்க்காம கிடைச்ச எல்லா வாய்ப்பும் நல்ல முறையில பயன்படுத்திட்டு வராங்க. இவங்க ஒரு ரீல்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருப்பாங்க. இவங்களுடைய அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாவே வைரல் ஆச்சு. என்னன்னா ஒரு குழந்தை கூட இருக்கிற மாதிரியான வீடியோ தான். அந்த குழந்தை கூட விளையாடுற மாதிரி அதை பார்த்துட்டு என்ன உங்களுக்கு ரகசியமா திருமணம் ஆயிடுச்சா என்ன சொல்லவே இல்லையே உங்க ஹஸ்பண்ட் யாரு இது போல கேள்விகள்லாம் வந்தப்போ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அவங்களுக்கு இன்னும் மேரேஜே ஆகல. ஏன்னா இவங்க யாரையுமே இன்னும் நம்பலையாம். அது ஒரு சீரியலுக்கான ஒரு போட்டோ வீடியோ தானாங்க. மற்றபடி இப்போ வரைக்கும் இவங்க சிங்கிளா தான் இருக்காங்க. இவங்க நாடகம் இல்லைன்னா வந்து இந்த சீரியல் நடிக்கணும் அதாவது நடிப்புன்னு வந்தது எங்க இருந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய காலேஜ் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் கிட்ட இருந்து தானாங்க. அவரு ஒரு இங்கிலீஷ் டிராமாக்கு கூப்பிட்டுருக்காரு. ஆனா இவங்களுடைய அம்மா பாத்தீங்கன்னா ஐயோ டிராமாவை நம்மளுக்கு அதெல்லாம் செட் ஆகாது அதெல்லாம் பண்ணாது அப்படின்னு தடுத்து நிறுத்திருக்காங்க. ஆனா இவங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுது அந்த இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் தானா. இவங்களுக்கு அப்ப பாத்தீங்கன்னா நூடுல்ஸ் மண்டியாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கேர்லி ஹேர் தான் இருந்திருக்கு. அதனாலேயே அந்த ரோல் ஆப்டா இருக்கும் தான் இவங்க கூப்பிட்டாங்களாம். ஆனா இவங்களுடைய அம்மா தடுத்து நிறுத்தினால மட்டும்தான் இவங்க வந்து அந்த ரோல்ல நடிக்க முடியாம போச்சாம். ஆனா இவங்க இப்போ இந்த கெரியர்ல சாதிச்சுட்டு வராங்க அப்படின்னா அது எல்லாத்துக்கும் காரணம் அந்த இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் தானா. என்னதான் இவங்க சிங்கப்பெண் சீரியல்ல ஒரு முக்கியமான ரோல் பண்ணாலும் அதே மாதிரி மகாநதி சீரியல்லையும் ஒரு முக்கியமான ரோலுக்கு வந்திருக்காங்க. ஆமாங்க கங்கா மாறினது நிறைய பேருக்கு ஷாக்கிங்கா இருந்தாலும் இப்போ இவங்களும் நல்லா தான் பண்ணிட்டு வராங்க. ஆல்ரெடி கங்கா ரோல் 2 பேர் மாறிட்டாங்க. இப்போ இவங்க 3rd வந்திருக்காங்க. இவங்க ரொம்ப நாளாவே பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லலாம். ஆனா ஆடியன்ஸ் அந்த கங்காவை தான் எதிர்பார்ப்போட இருக்காங்க. ஆனா அவங்க திரும்பி வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்க இப்போ பாக்கியலட்சுமி சீரியல்ல அப்படியே கண்டினியூ பண்றாங்க. இப்போ கங்கா ரோல் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு இப்போ டெய்லி அவங்களுக்கு ரொட்டீனா ஒர்க் இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த ரோலை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி கங்கா ரோல் பண்ணவங்க எனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே அளவுக்கு இப்போ இவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு இவங்க ரொம்பவே ஹம்பிளாவும் பேசியிருக்காங்க. ஸோ புது கங்காவா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு சிங்கப்பெண் ஜெயந்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபில பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.